இன்றைய பஞ்சாங்கம் மார்ச் 8, 2025 8/3/2025 தமிழ் குரோதி வருடம் மாசி மாதம் 24ஆம் நாள் சனிக்கிழமை. திருவாதிரை நட்சத்திரம் இரவு 11:30 வரை, அதன் பிறகு புனர்பூசம் நட்சத்திரம். வளர்பிறை நவமி திதி காலை 8:18 வரை, அதன் பிறகு தசமி திதி. சித்த யோகம். விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சந்திரன் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி சூரியன், மீனத்தில் ராகு சுக்கிரன் புதன். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. இன்று உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய செய்திகளாக வரக்கூடிய யோகமான நாள். குடும்பத்தில் சந்தோஷம், பணவரவு, எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகுதல், அலுவலக ரீதியாக மாற்றங்கள் ஏற்படுதல்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள். குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகுதல், உடன்பிறப்புகளால் ஏற்படுத்தப்பட்ட வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக இருக்கும். குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். இன்ஃபேக்ட் உங்களுக்கு இது நாள் வரை இல்லாத அளவுக்கு நற்செய்திகள் வருவதற்கும், அதிர்ஷ்ட காற்று வீசுவதன் மூலமாக ஸ்திர சொத்துக்கள் அல்லது அதிர்ஷ்டமான பணவரவு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவலைகள் மறந்து சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தந்தை வழியில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். கடன் பிரச்சனைகள், ஆரோக்கிய பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. மன நிம்மதியாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அது சந்தோஷ செலவுகளாக இருக்கும். நண்பர்கள், வாழ்க்கை துணை போன்றவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக உங்களுக்கு மன திருப்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை விஷயமா வெளியூருக்கு போகிறதுக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொருட்களின் மீது கவனம் தேவை. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கும் உங்கள் மேலதிகாரிகளுக்கும் இருந்த மனஸ்தாபங்கள் விலகிறதுக்குண்டான சூழ்நிலை சாதகமாக இருக்குது. அதனால் இன்னும் ஒரு 2-3 நாளில் உங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா வரத்துக்கு உண்டான நேரம். அதனால் புரிதல் ஏற்பட்டு இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு நட்பு பாராட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பும் ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. அவர்களின் தேவைகளுக்காக சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிஷப ராசி. வாக்குஸ்தானத்தில் குரு சந்திரன் வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு வருமானத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகிறார். அதாவது வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் அரசு பதவியில் இருக்கிறவங்களுக்கும் செல்வாக்கு மிக்க நபர்களின் தொடர்பு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பெரிய மனிதர்களின் பாராட்டை பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் கலைத்துறை நண்பர்களுக்கும் ஏகோபித்த வளர்ச்சி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் நீங்கள் வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, ப்ரைவேட்லேயோ கவர்மெண்ட்லேயோ எந்த இடத்துல வேலை பண்ணாலும் சரி, உங்களுடைய வாக்கு சாதுரியத்தின் மூலமாக உங்களுக்கு கர்வம் மிக்க, மரியாதை மிக்க பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் கொஞ்சம் தலகணம் இல்லாமல் செயல்படணும். அப்படி ஏன்னா என்றைக்குமே இந்த 11ஆம் இடத்துக்கு கிரகங்கள் சம்பந்தப்பட்டாலே உங்களுக்கு தலைகணம் வரும், பதவி மோகம் வரும், ஏதாவது ஒரு பெரிய திமிருத்தனமாக பண்ணுவீங்க. இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. தந்தையால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தெளிவான சிந்தனை ஏற்பட்டு வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபாரிகளுக்கு வருமானம் ஏற்படும். உத்தியோகஸ்தர்களுக்கு மேல் அதிகாரிகளின் அன்பும் அரவணைப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சக பணியாளர்கள் விஷயத்தில் இருந்த எதிர்மறை பேச்சுக்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் பதவி கிடைப்பதற்குண்டான மோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள்.
ஆதாயம் அதிகரிக்கும். உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். உங்களுக்கு குடும்பத்தில் மரியாதை உயர்வு ஏற்பட்டதுனால உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க சின்னவங்கிட்ட வயசு வித்தியாசம் இல்லாமல் உங்களுக்கு மரியாதை கொடுத்து சந்தோஷத்தை ஏற்படுத்துவார்கள். மிதுன ராசி. சந்திரமங்கல யோகம் ராசியில் ஏற்பட்டிருக்கிறதுனால இளம் வயது பிராயத்தினருக்கு திருமண யோகம் கைகூடும். அதே சமயம் வேலை விஷயமா உங்களுக்கு பெருத்த முக்கிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெரிய மனிதர்களின் ஆதரவும் அரவணைப்பும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். தந்தையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் அல்லது தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வீடு மனை மாற்றம் அல்லது வீடு மனை சேர்க்கை அல்லது வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்கள் உடம்புல மட்டும் இல்லைங்க, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுடைய ஆரோக்கியத்திலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்காக செலவு ஏற்படும். அது சந்தோஷ செலவாக இருக்கும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வண்டி வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ், உங்களுடைய பாஸ் உங்களை பற்றி பெருமையாக பேசுவார். உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுநாள் வரைக்கும் உங்களுடைய வேலைக்கு அங்கீகாரம் கிடைக்காமல் இருந்தது. இப்போ அந்த வேலைக்கு அங்கீகாரம் கிடைப்பதன் மூலமாக இடமாற்றம் ஏற்படுறதுக்கோ வெளிநாட்டு பிரயாணம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. உங்கள் பேரை ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் வைப்பாங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அயல்நாட்டு தொடர்பான செயல்பாடுகளில் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். உங்களுக்கு ஃபாரின்லேருந்து பணம் வரணும்னா இன்றைக்கி நல்ல சந்தர்ப்பம் சாதகமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அதே சமயம் உங்களுடைய திருமண வயதில் இருக்கும் நபர்களுக்கு, நீங்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வீட்டில் யாராவது குழந்தைங்க இருந்தாலும் சரி, அவர்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்பட்டு குழந்தை பாக்கியம் அல்லது திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. நீண்ட நாட்களாக நண்பர்களையோ அல்லது வாழ்க்கை துணையோ பார்க்காமல் பேசாமல் இருக்கக்கூடிய பிரிந்த நட்புகளுக்கோ பிரிந்த தம்பதிகளுக்கோ ஒற்றுமைத்தன்மை ஏற்பட்டு இன்று சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கடக ராசி. ராசிநாதன் யோகாதிபதியான செவ்வாயோடு சேர்ந்து விரயஸ்தானத்தில் இருக்காரு. அதுவும் ராகுவின் நட்சத்திர சாரத்தில். இன்று அமோகமான பலன்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் சிலருக்கு ஜனனகால ஜாதகத்தில் வீக்னஸ் இருந்ததுன்னா தந்தை பற்றிய கவலைகள் அல்லது குழந்தைகளை பற்றிய கவலைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க, கவனமாகவும் இருக்கவங்க. தந்தையுடைய ஆரோக்கியம் அல்லது தாத்தா, அப்பாவோட அப்பாவோட தாத்தா, இந்த கேட்டகரியில் யாருக்காவது உடம்பு படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி இன்று உங்களுக்கு கெடுபலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. குடும்ப ரீதியான எதிரிகள் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவலைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அந்த கவலைகள் உங்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. வேண்டாத கவலைகளை தவிர்ப்பது நல்லது. பேசக்கூடிய வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் தவறான வார்த்தை பிரயோகம் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா பெருசாக பாதிப்பு இல்லை. பணம் வரவு செலவுகள் போன்ற விஷயங்களில் சற்று ஏமாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாக சில உதவிகள் அல்லது ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கும் வாய்ப்பு ஏற்படுறதுனால குடும்பத்தில் நிம்மதி வரக்கூடிய சூழ்நிலை வருது. வழக்கு சார்ந்த விஷயங்கள், கோர்ட்டு பிரச்சனை, இதெல்லாம் சுமூக தீர்வை எட்டுவதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரித்து செயல்படுவதன் மூலமாக சில பண விரயங்களோ அல்லது நேர விரயமோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராசிநாதன் சந்திரன் விரயஸ்தானத்தில் யோகாதிபதியோடு சேர்ந்திருக்காரு. அதனால் நட்சத்திரநாதன் நீச்ச பங்கமாகி இருப்பது யோகத்தை ஏற்படுத்துகின்றது. இதனால் உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சிம்ம ராசி. இன்று உங்களுடைய லாபஸ்தானத்தில் சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டு 5ஆம் இடத்தை பார்ப்பதன் மூலமாக குழந்தைகள், வியாபாரம் போன்ற விஷயங்கள் இருந்த நலிவுற்ற தன்மை விலகி சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் பண வரவுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் மூத்த சகோதர சகோதரிகளின் உதவிகளின் மூலமாக உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சிலருக்கு வேலை மாற்றம், சிலருக்கு இடமாற்றம் போன்ற விஷயங்கள் ஏற்படும். சொந்த வீடு வாங்கிறதுக்கு உண்டான முயற்சியில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எங்கேயாவது மலை மேல் இருக்கும் இடங்களுக்கோ அல்லது மலை மேல் இருக்கும் கோயிலுக்கோ சென்று வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் பெரிய மனிதர்களின் பாராட்டையும் குடும்பத்தில் இருக்கும் சிக்கல்களுக்கு தீர்வையும் பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள்.
பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக இருந்து வந்த எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கூட ஒர்க் பண்ணுறவங்க பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனால் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலையும் அறிவுரையும் உங்களுடைய மேலதிகாரிகள் கொடுக்கறதுனால அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. உடன்பிறப்புகளின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் குடும்பத்தில் பிரச்சனைக்கு தீர்வை தரக்கூடிய வகையில் இருக்குது. குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகள் தீர்வை சந்திக்கிறதுனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில நல்ல விஷயங்கள் வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணை, சக பணியாளர்கள், உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு கௌரவ உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சந்தோஷமா இருப்பீங்க. குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை தரும். இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுவதற்குண்டான முயற்சியில் வெற்றியடைவார்கள். வருமான அதிகரிப்பு ஏற்படும். நீங்கள் கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து ஏதாவது ஸ்காலர்ஷிப் எதிர்பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அது சம்பந்தமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. கன்னி ராசி தசமஸ்தானத்தில் சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டு 4ஆம் இடத்தை பார்ப்பதன் மூலமாக சந்திரன் செவ்வாய் 2 பேரும் 4ஆம் இடத்தை பார்க்குறாங்க. ராசிக்கு செவ்வாய், குரு மற்றும் சுக்கிரன், புதன் ஆகிய 4 கிரகங்களின் பார்வை இருக்கு. இன்ஃபேக்ட் ராகுவும் சேர்த்து 5 கிரக பார்வை. இந்த 5 கிரகங்களின் பார்வையும் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. மனசு அலப்பாயக்கூடிய சூழ்நிலை வருது, அதனால் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுறது நல்லது. படிக்கும் குழந்தைகள் வெற்றி அடைவார்கள். படிப்பில் பிரச்சனை இல்லை, ஆனால் உங்களுடைய நடவடிக்கைகளை கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்கள் ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்பு இல்லாட்டினாலும் ஏதோ ஒரு அசௌகரியம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது உடம்புல. அதே சமயம் கடன் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஆலோசனைகள் கிடைத்து அதன் மூலமாக தொழிலுக்கு உண்டான பண தேவைகள் பூர்த்தியாகும். அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இருப்பிடம் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அலுவலக ரீதியாக மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும், சிலருக்கு டிபார்ட்மெண்ட் மாற்றம் ஏற்படும், சிலருக்கு ஊர் மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது உங்களுக்கு மாற்றத்தை கொடுப்பதன் மூலமாக சில தேவையற்ற சிக்கல்கள் வராமல் பார்த்து கொள்வதில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரித்தாலும் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தாயாருடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். உங்கள் அம்மாவுடைய ஹெல்த் இஷ்யூஸில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கும். மருத்துவ ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு பூர்வீக சொத்து பங்கு பிரிக்கிறதுல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வழக்குகளில் வெற்றியடைவீர்கள். அதே சமயம் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வருமான அதிகரிப்புக்கான முதலீடுகள் செய்வதற்கும் வாய்ப்பு ஏற்படும். துலாம் ராசி பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல 7 கோடி அதிபதி செவ்வாயோட சந்திரமங்கல யோகம் உங்களுக்கு மன தைரியத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு. சில முக்கிய பிரச்சனைகளுக்கு முக்கிய முடிவுகள் எடுக்கும் வாய்ப்பு ஏற்படும். குறிப்பாக உடன்பிறப்புகள், இளைய சகோதரர்களின் ஆலோசனை ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு. உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் மனபேதம் இருந்ததுன்னா இன்னைக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து பேசுங்க. பிடிவாதமாக பேசினீங்கன்னா பிரச்சனை ஜாஸ்தியாகும். நீங்கள் பேசுறது இப்போ பிடிவாதம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவு எடுக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவீங்க. இதற்கு உங்களுடைய குடும்பத்தாரின் ஒத்துழைப்பும் சாதகமாக இருக்குது. ஆனால் பேசக்கூடிய வார்த்தைகள் எதிர்மறையாக பேசி உங்களுக்கு வெற்றி வர வேண்டிய இடத்துல வெற்றியை தாமதப்படுத்துவதற்கும் வாய்ப்பு இருக்கு. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரித்தாலும் சில தேவையற்ற குழப்பங்கள் மனசில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காரணம் என்னன்னா, சந்திரன் டிராவல் பண்றது உங்களுடைய அனுஜன்ம நட்சத்திரமான ராகுவின் நட்சத்திர சாரத்தில் டிராவல் பண்றாரு. அதாவது திருவாதிரை நட்சத்திரத்தில் டிராவல் பண்றாரு. இதனால உங்களுக்கு மனக்குழப்பம் ஏற்படும். ஆனால் அது உங்களுக்கு செலவை தருமே தவிர மற்றபடி கெடுதலை ஏற்படுத்தாது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீடு மனை சார்ந்த விஷயங்கள் அல்லது உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகளை ஏற்படுத்தும். அதற்குண்டான பண விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. நீங்கள் ஏதாவது வண்டி வாகனத்திலேயோ இல்லை வீடு மனை சார்ந்த விஷயங்கள்லையோ கோர்ட்டு கேஸுன்னு அலையிறீங்கன்னா இன்னைக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க. தந்தை வழி உறவினர்களின் சந்திப்பு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். விருச்சிக ராசி
இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். மனசஞ்சலம், மன தடுமாற்றம், குழப்பம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம இப்படி சண்டை போட்டுட்டோமே, இதனால நமக்கு ஏதாவது கெடுதல் வருமா, நம்ம அவர்கிட்ட அப்படி பேசிட்டுமே, இந்த நபர்கிட்ட நம்ம வேண்டாத பேச்சுக்களை பேசிட்டுமே அப்படிங்கிற முன் யோசனையின்றி செயல்பட்டு நீங்க கவலைப்பட்ட விஷயத்தை பத்தி திருப்பி கவலைப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. நடந்து முடிந்ததை மாற்ற முடியாது. இனிமேல் நடக்கக்கூடிய விஷயத்த நேர்மையா நியாயமான விஷயமா நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இன்னைக்கு உங்களுக்கு மன தைரியம் ஓவரா இருக்கும். அதாவது ராசிநாதனோடு சேர்ந்த சந்திரன் மனசுல இனம் புரியாத உத்வேகத்தையும் ஒரு வெறித்தனத்தையும் ஏற்படுத்துவாரு. அதை எந்த இடத்துல எப்படி காமிக்கணும்னு இருக்கு. அறவேக்காட்டுத்தனமா செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும். பண வருமானத்தில் பாதிப்பு இருக்காது. ஆனா வருமானத்தை காட்டிலும் செலவுகள் ஜாஸ்தி ஆகிறதுக்கும் பிடிவாத குணத்துடன் செயல்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கணவன் மனைவி உறவுல நல்ல அந்யோன்யம் இருந்தாலும் உங்களுடைய பேச்சுக்கள் அடுத்தவர்களின் மனதை, குறிப்பா வாழ்க்கை துணையின் மனதை காயப்படுத்துற மாதிரி இருக்கு. உங்களுடைய வியாபார விஷயம், பதவி உயர்வு விஷயம் போன்ற விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குழந்தை சார்ந்த விஷயங்கள்ல நற்செய்திகள் வந்தாலும் அதை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையில நீங்க இருக்க மாட்டீங்க. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். இருப்பினும் தேவையற்ற பேச்சுக்கள் உங்களுடைய வீக்னஸை வெளிப்படுத்துறீங்க. அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அடுத்தவங்க கிட்ட பேசும்பொழுதும் சரி, யாருக்கிட்ட பேசினாலும் சரி, நெருங்கிய வட்டத்தை தவிர வேற யார்கிட்ட பேசினாலும் உங்களுடைய வீக்னஸை வெளிப்படுத்தாம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆனால் அந்த தன்னம்பிக்கை உங்க கௌரவத்தை பாதிக்கக்கூடாது. நீங்க என்னதான் கான்பிடென்டா இருந்தாலும் சில தவறான முடிவுகளும் தவறான வார்த்தைகளும் உங்களுக்கு எதிர்மறையான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டு அதுக்கப்புறம் புலம்பி பிரயோஜனம் இல்லை. தனுசு ராசி. சப்தமஸ்தானத்துல சந்திர மங்கள யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால உங்களுக்கு இன்று சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். குறிப்பா உங்களுடைய உடன்பிறப்புகள் மற்றும் உங்களுடைய குழந்தைகள் மூலமான செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். கடல் கடந்த தொடர்புகள் ஆதாயத்தை தருவது மட்டுமல்லாமல் வருமானத்திற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். ஆரோக்கிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். நிம்மதியான தூக்கம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த 12ஆம் இடத்து அதிபதி நல்ல இடத்துல இல்லை அப்படின்னு சொன்னா நிம்மதியான தூக்கம் இருக்காது. படுத்தா தூக்கம் வராது. நைட் 2 மணி ஆனாலும் கொட்ட கொட்ட முழிச்சுன்னு இருப்போம். ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷ மிகுதியின் காரணமாக, மன நிம்மதியின் காரணமாக நிம்மதியான தூக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனா மத்தியானமே ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு தூங்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ உடல் சோர்விலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஆரோக்கியத்தில் குழப்பங்கள் இருக்காது. அதே சமயம் 4ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கை அப்படிங்கிறதுனால உறவுகளின் சந்திப்பு நிகழக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதே சமயம் அலுவலக ரீதியாகவும் நல்ல மாற்றங்கள் இருக்கு. புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக உங்களுக்கு விட்டேத்தியான செயல்பாடுகள் மூலமாக உங்களுடைய மெச்சூரிட்டியை காமிப்பீங்க. ஏதாவது தப்பு நடந்திருக்கும், அந்த தப்புக்காக கோவப்பட மாட்டீங்க. உங்க கூட ஒர்க் பண்றவங்க, உங்களுக்கு கீழே பணியாற்றுபவர்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா அதை கண்டும் காணாமலும் அவர்களை திருத்துவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவீங்க. இதனால உங்க பேர்ல அவர்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு இன்னைக்கு. அதாவது உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் எப்படி இருக்குன்னா, உங்களை வீழ்த்தவே முடியாதுன்னு நீங்க நினைப்பீங்க. அதுவும் உண்மைதான், இல்லைன்னு சொல்ல. ஆனா அதே சமயம் சில தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது நல்லது. அதாவது சந்தோஷமா இருக்கும் போதும் சரி, கஷ்டப்படும் போதும் சரி, எந்த ஒரு முக்கியமான முடிவும் எடுக்கக்கூடாது. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. நண்பர்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சு ஹெல்ப் பண்ணுவீங்க. ஆனால் அவசரப்பட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி முன் யோசனையோடு செயல்படுவது நல்லது. பண்ணிட்டதுக்கு அப்புறம், ஹெல்ப் பண்ணதுக்கப்புறம் இவனுக்கு பண்ணினது தப்போ, நாம் பண்ணக்கூடிய ஹெல்ப்புக்கு தகுதி இல்லாதவனுன்ட்டு நீங்களாக சில கற்பனை விஷயங்களை மனதில் ஓட விட்டு தேவையில்லாத பதட்டத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வருகின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுக்கும் உங்க தம்பிக்கும், உங்களுக்கும் உங்க தங்கைக்கும் ஏதாவது மனபேதம் இருந்ததுன்னா இன்னைக்கு அந்த மனபேதம் விலகி ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ மொத்தத்தில் இன்னைக்கு மனசுல இருக்கக்கூடிய விகல்பமான எண்ணங்கள் களைந்து சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மகர ராசி. ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாய் சேர்க்கை, 4ஆம் வீட்டு அதிபதி 6ல் போய் மறைகிறதுனால
கொஞ்சம் உங்களுக்கு சுகத்தை குறைக்கக்கூடிய வகையில் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதாவது உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த தேவைகளுக்காக அலைச்சலை ஏற்படுத்துகிறது, உடன்பிறப்புகளுக்கான தேவைகளுக்காக அலைச்சல் ஏற்படுத்துகிறது, கடன் அடைக்கிறதுக்கான அலைச்சல் ஏற்படுறது, இல்லை புதுசாக கடன் வாங்குறதுக்கு அலைச்சல் ஏற்படுத்துகிறது. சார் நாங்கள் இப்போ தான் சார் கடன் அடைக்கணும்னு முயற்சி பண்ணணும்னு கேட்கலாம். ஒரு கடனை வாங்கி பழைய கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. இந்த கடன் மூலமாக உங்களுக்கு நிம்மதி பிறக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த தொல்லைகள் விலகும். அதனால உங்க ஆபீஸ் என்விரான்மெண்ட்ல உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களாக தந்தை வழி சொத்து, அதாவது பூர்வீக சொத்து பிரிக்கிறதுல ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அது சம்பந்தமான வழக்குகளிலும் இன்று நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகள் மற்றும் குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அவர்கள் இதுநாள் வரை உங்களுக்கு எதிர்மறையாக செயல்பட்டு இருந்தாங்க. இப்போ அது சாதகமாக மாறக்கூடிய வகையில், இன்ஃபேக்ட் அது ஜனவரி 28 மாறிட்டு தான் இருக்கு. இது இன்னும் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ், வாக்குவாதங்களிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். 2ஆம் இடத்து சனி சூரியன் தேவையற்ற மனஸ்தாபங்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் இன்று நீங்க பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் சார்ந்த வருமானம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதனால கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகளும் அனுகூலத்தை ஏற்படுத்தும். 3ஆம் இடத்து சுக்கிரன் புதன் சேர்க்கையானது உங்களுக்கு தந்தை வழியில இருந்த சிக்கல்களுக்கு தீர்வு காண்பீர்கள். தந்தை வழி சொத்து பங்கு பிரிக்கிறதுல உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட மனபேதங்கள் விலகி ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கும். சொத்து பிரிக்கிறதுல இருந்த சிக்கல்கள் தீர்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள், ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இன்னைக்கு விமோசனத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு. செலவுகள் ஏற்படும், ஆனால் அந்த செலவுகள்னால எந்த பாதிப்பும் இல்லை. அதே சமயம் கடனை அடைப்பதற்கும் முயற்சி எடுத்து அதிலும் வெற்றி காண்பீர்கள். வருமான அதிகரிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கும்பராசி, உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகிறதுனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2ஆம் இடத்துல புதன் சுக்கிரன், அதனால வருமானத்திற்கு குறைவு இருக்காது. நிலம் சார்ந்த முதலீடுகள் அல்லது தாய் வழியில நிலத்துக்கு பங்கு பிடிக்கிறதுல இருந்த பிரச்சனைகள்லாம் உங்களுடைய உடன்பிறப்புகளால் ஏற்படுத்தப்பட்ட சிக்கல்களிலிருந்து வெளிவந்து அதன் மூலமாக உங்களுக்கும் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது சொத்து பிரிக்கிறதுல அண்ணன் தம்பி பிரச்சனை இருந்ததுங்க. உங்க அண்ணனும் உங்க தம்பியும் உங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு இருந்தாங்க. இப்ப அவங்களும் ஒத்துக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. ஆனாலும் கவனத்துடன் இருப்பது நல்லது. ஏன்னா கூட ஒர்க் பண்றவங்க பிரச்சனை பண்றாங்க, அவங்களுக்கு நீங்க பண செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இன்று கடுமையான உழைப்புக்கு உண்டான ஊதியம் பெறுகின்ற, வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இனிமையான வார்த்தைகளை பேசி எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். அஷ்டமாதிபதியான புதன் நீச்ச பங்கமாகி இருப்பது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். உங்களுடைய சக பணியாளர்கள் ஒத்துழைப்பு செய்து உங்களுக்கு வருமானத்தை ஈட்டக்கூடிய, அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். அது திடீர் அதிர்ஷ்டத்தின் காரணமாக வருமான அதிகரிப்பு ஏற்படும். ஏதாவது லாட்டரி எங்கேயாவது எப்போ வாங்கியிருப்பீங்க, அது விழலாம். இல்லை எப்போவோ சொத்து சேர்த்து வச்சிருப்பீங்க, அதனுடைய மெச்சூரிட்டி அமௌண்ட் இப்போ வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். இதனால உங்களுக்கு கௌரவம், மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முதல்ல கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட காற்று வீசுவதன் மூலமாக வருமான அதிகரிப்பு மட்டுமல்லாமல் வியாபார வளர்ச்சியும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உழைப்பின் காரணமாக, உழைப்பின் மகத்துவத்தை உணர்ந்ததன் காரணமாக உங்களுக்கு செல்வாக்கு உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் அவசரப்பட்டு எந்த பதவியும் ஏற்றுக்காதீங்க. நீங்க அடுத்தவங்களுக்கு இதை கைமாற்றி விடும்போது உங்களுடைய செல்வாக்கு மேலும் உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நீங்க பதவி ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்க கூட இருக்கிறவங்க உங்களுக்கு குழி பறிக்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க. உங்க அவமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். மீன ராசி, ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாய் சந்திரமங்கல யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால உங்களுக்கு அலுவலக ரீதியாக பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். சார் நான் வேலை இல்லாமல் இருக்கேன், ரிட்டையர் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னா கூட உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் தவிப்பவர்களுக்கு இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படக்கூடிய உத்தியோக வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள்.
புரட்டாதி நட்சத்திரம். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய காரிய வெற்றியில் இருந்த தடைகள் விலகும், அலைச்சல் இருக்கும். ஆனா சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது சுக அதிகரிப்பு அப்படின்னா ஆரோக்கியத்தில் இருக்க குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுடைய முகம் சார்ந்த அல்லது இடுப்பு சார்ந்த பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதற்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு சில பண விரயங்கள் அதிகரித்தாலும் அதனால எந்த விதமான பாதிப்பும் இல்லை. இன்று உழைப்புக்குண்டான ஊதியம் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். அதே சமயம் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு ஆதாயத்தை ஏற்படுத்தும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 4ஆம் இடத்துல சந்திரமங்கல யோகத்தின் காரணமாக உங்களுக்கு பதவி சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குறிப்பா நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். அதே சமயம் உங்களுக்கு பதவி சார்ந்த விஷயங்களில் இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு ஆரோக்கிய விஷயத்துல அனாவசியமான விரயங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை. இது உங்களுடைய ஆரோக்கியமா, உங்களுடைய வாழ்க்கை துணை ஆரோக்கியமா அப்படிங்கறத கேள்விக்கறி. பட் ஏதோ ஒரு விஷயம் செலவை தரும். அதே சமயம் கடன் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கான்பிடன்ஸ் லெவல் அதிகரித்தாலும் உடன் பணியாற்றுபவர்கள் அல்லது உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் உறவுகளின் வருகை காரணமாக உங்களுடைய வீட்டுல அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உறவுகளின் வருகை காரணமாக அலைச்சல் ஏற்படும். அவங்கள சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக சில முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துமாங்கிறது தான் கேள்விக்குறி. அதனால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அவங்களுக்கு நீங்க செலவு பண்ணுவீங்க. அதனால கையிருப்புகள் கரையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில சமயம் உங்களுடைய நெருங்கிய உறவுகளிடம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். இன்று உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய சுக குறைவு ஏற்படுகின்ற நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.